ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பாருங்கள், நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு வந்திருந்தோம். அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கூறு கட்டி மீன்லாம் விற்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 100ரூபாவும் இந்த கூறு. இதை 100ரூபா கொடுத்து வாங்கலாமா வர்த்தான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வாங்கிட்டு போனாங்க, சரின்னு சொல்லிட்டு நானும் வாங்கினேன். எந்த அளவுக்கு வர்த்தா இல்லையான்றது நீங்கள் சொல்லுங்கள். இது கிராமன்றதுனால அவங்கள விட்டால் வேறு யாரும் கடையை வச்சிடல. அவங்க ஒருத்தங்க தான் இருந்தாங்க, விற்கிறாங்க, போட்டிட்டாத ஒரு வியாபாரம் செஞ்சுட்டுருக்காங்க. சரின்னு வாங்கிட்டு வந்தோம். யூஸ்வலாக அவங்ககிட்ட தான் வாங்குவோம், அதனால் அவங்ககிட்டயே வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மீன் ஆஞ்சிட்ருக்கோம். எப்பவுமே மீன் ஆய கற்றுக்கணும். ஏன்னா சில இடத்துல வந்து மீன் ஆஞ்சி கொடுப்பாங்க, சில இடத்துல அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்க, எங்களால் ஆய முடியாதுன்னு. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும்னா இது மாதிரி அருவாமனைலாம் ஆய கற்றுக்கணும், ஓகேங்களா? மீன் உள்ள ஆயத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீன்லாம் சீக்கிரமாக ஆஞ்சிடுவாங்களாம் டக்கு டக்குன்னு. ஆனால் இது மாதிரி பொடிசான மீன்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மீன் ஆய தெரியுமா? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகே? என்னதான் நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பாடு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீன்கள்லாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா வாங்கி சுவையாக வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த ஊரில் பயங்கரமாக ஈ முக்கியது. இங்கே பாருங்கள், அந்த கிராமத்தை அப்படியே டக்குன்னு ஒரு லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இது பயங்கரமான ஒரு கிராமம் ஆக்சுவலி. இன்னும் இதுக்குள்ளெல்லாம் உள்ளே போனீங்கன்னா காடு மாதிரி இருக்கும். நாங்கள் கொஞ்சம் மெயின் ரோட்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. இடம் உள்ளெல்லாம் போனீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். வீக்லி ஒன்ஸு இது மாதிரி மீன் கூட நீங்கள் குழம்பு வச்சு சாப்பிட்லாம், இல்லை வறுத்தும் சாப்பிட்லாம். இது பாருங்கள், இது கிராமத்துக்கு என்ன ஈஸியாக சொல்லணும்னா இங்கே ஆடுலாம் பாருங்கள். யார் வீட்டு ஆடாக இருந்தாலும் சரி, யார் வீட்டு மாடு கண்ணுக்குட்டி எதுவும் இருந்தாலும் இங்கே வந்து மேய்ஞ்சிட்டு போவோம். கொஞ்சம் கேப் கிடச்சா வீட்டுக்குள்ளேயே வந்துடும். தண்ணி இப்போ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள், நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதெல்லாம் எதுக்காகனா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுக்காக. ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குல்லம்மா. ம், சில ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்காது. ரொம்ப ஐஸ் பெட்டிலெல்லாம் வச்சு மாதக்கணக்காக வருஷக்கணக்காக வச்சுருந்ததெல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்றத விட இது மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறது, ஐஸ் பெட்டிலாம் வைக்காமல், அது மாதிரிலாம் உங்களுக்கு உடனே பிடிச்சி உடனே உங்களுக்கு கைக்கு கிடைக்கிற மாதிரியான சில கடைங்கள்லாம் இருக்குது இல்லையா, அங்கெல்லாம் நீங்கள் வாங்கி சமைச்சு பாருங்கள். அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். இவங்க வந்து இந்த மீனை எங்கே பிடிச்சோன்னு கேட்டோம். அப்போ அவங்க சொன்னாங்க கடலூரில் பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது கடலூர் மீன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பாருங்கள் மீன் எப்படி எங்கள் அம்மா ஆஞ்சிருக்காங்க பாருங்கள். எனக்கு அவ்வளோ ஆயெல்லாம் தெரியாது, எங்கள் அம்மா தான் ஆய்வாங்க. நாளே இல்லை 0 தான். சாப்பிட்றதுல மட்டும்தான் 100 out of 100. இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா ஆயிடுறாங்க. இவங்க தான் எங்கள் மம்மி. மீன் ஆயத்தில் பயங்கர ஸ்பெஷலிஸ்ட்டு. சுமார் 30-40 வருஷமாக மீன் ஆஞ்சிட்டுருக்காங்க. மீன் குழம்புலாம் ரொம்ப சுவையாக செம்ம டேஸ்ட்டாக செய்வாங்க.
இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னல, இங்கெல்லாம் ஆடு டக்கு டக்குன்னு உள்ள போயிடுண்டு. ஹே ஆக்சுவலா அந்த ஆட்டுக்கு ஏதோ காலில் அடிபட்டுருக்கு, அதனால அதெல்லாம் வேகம் நடக்க முடியல பிள்ளைக்கு. இருந்தாலும் அது எங்க இடத்துக்குள்ள வந்து டிஸ்டர்பன்ஸா பண்ணுது. ஹே போ போ போ, ஷூ ஷூ. எவ்வளோ இடம் இருக்கு, ஆனாலும் அது இங்கே தான் வரும். ஹே ஷூ 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 ஷூ. அப்படி போங்க பாருங்க, எவ்வளோ பில்லுங்க இருக்கு, எவ்வளோ செடி மரம் கொடி இருக்குது. ஆனா இந்த ஆடு வேணும்ட்டே நாங்க இருக்கிற ஏரியாவில் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. அதை பாருங்க, எங்க மம்மி மீன் வாங்கிட்டு இருக்காங்க, குட்டி பசங்களாம் வந்துட்டாங்க. என்ன ஸ்கூலுக்குலாம் போயிட்டு வந்துட்டீங்களா? என்ன இன்னைக்கு படிச்சீங்க? அழுதுட்டியா? படிக்க சொன்னதுக்கு அழுதுட்டா? அப்புறம் நீ என்ன பண்ண இன்னைக்கு? என்ன பண்ற? ஸ்கூல்ல போய் 1 2 மிஸ்ஸுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தியா? ஏன் தொடாதீங்க, இப்பதான் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கோம். இன்னும் பிள்ளையார் வைக்கணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், நிறைய வேலை எல்லாம் இருக்கு. நல்லா இருக்குல்ல அந்த கலர், கோல்டு கலரு. இன்னும் நிறைய வேலை இருக்கு. கேட்டு போடணும், உண்டியல் வைக்கணும். அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இங்க பாருங்க, இந்த ஆடுல காலையில இருந்து ஒரு 10 வாட்டிக்கு ரூம்குள்ள வந்துருச்சு. வந்து ஒரே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுச்சு. கொஞ்சம் மிஸ் ஆயினா என்னுடைய தலைமுடியெல்லாம் அப்படியே புடுங்கி சாப்பிட்டுருக்கோம். ஆமா, சரி ஸ்கூல் பசங்கள்லாம் வந்துட்டாங்க, வராங்க ஸ்கூல் விட்டு. சரி நீங்க இப்ப ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வாங்க. ஆமா, நல்லா பவுடர் எல்லாம் அடிச்சுட்டு நல்லா பலன்னு வாங்க. ஆமா, ஸ்கூல்ல இருந்து வந்தா எப்படி ரெடி ஆகணும், நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பவுடர் அடிச்சுட்டு சென்ட் கிண்ட அடிச்சுட்டு வாங்க. ஆமா, போய் ரெடி ஆயிட்டு வாங்க. ஓகேவா? பாய் சொல்லுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் மீன் ஆயிர இடத்துக்கு வந்தாச்சு. எங்கள் மம்மி ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் ஆஞ்சிட்டு இருக்காங்க. எதுக்கடி பொடுசா வாங்கிட்டு வந்தேன்னு ஒரே திட்டுறாங்க. வாங்கறதுக்குமே பெருசாக தானே வாங்கணும் அப்படின்றாங்க. ஓரளவுக்கு வேலை முடிஞ்சிச்சா? இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னும் லேட் ஆகுமா? ரொம்ப லேட் ஆகும்னு செம்ம கடுப்பில் இருக்காங்க. ஓகே, உங்களை நான் வேற ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்புறம் நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னா கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. ரொம்ப பொடிசாக வாங்கிட்டு வந்துட்டேன்னா திட்டுறாங்க. பட் இந்த மீன் வந்து குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுவலுக்கும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மீன் ரொம்ப பிடிக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே சேனலை பார்க்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபர்தராக நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். ஓகேங்களா? நாங்கள் நிறைய குக்கிங் வீடியோஸ்லாம் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லா வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குக்கிங்லாம் சூப்பராக கற்றுப்பீங்க. செம்ம டேஸ்ட்டாக சமைக்கிறது எப்படின்னு இந்த சேனலில் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கற்றுப்பீங்க. Okay friends, bye bye, take care, love you all, love you.